வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது அவரைக்காயை கட்டாயம் நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து பட்டாளமே நமக்கு வந்து கிடைக்கும் போது மருத்துவ நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவரைக்காயில் புரதம், நார்சத்து, ஃபோலேட், நியாசின், பைரிடாக்சின், ரிஃபோஃப்ளோவின், தயாமின், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், காப்பர், இரும்புச்சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊட்டச்சத்து குடும்பமே இருக்குது. அப்போ ஊட்டச்சத்து பற்றாக்குறை நம்மளுடைய உடலில் ஏற்படாது. போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது மருத்துவ நன்மைகளுமே இந்த அவரைக்காய் நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம அவரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்முடைய இதயத்தை வந்து மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதய கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பதாக ஆராய்ச்சிகளில் குறிப்பிடுறாங்க. அதே போல் ஆரோக்கியமான வென்ட்ரிக்கிள் செயல்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்கு விட்டமின் B1 அவசியம். இந்த விட்டமின் B1 எல்லாம் அவரைக்காயில் தான் இருக்குது. முக்கியமாக விட்டமின் B1 வந்து நரம்புகளிலிருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டைல் கொலைன் உருவாக்கத்திற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது. அப்படின்றதால தான் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் B1 கிடைக்கும், ஃப்ளவனாய்டுகள் கிடைக்கும். இதனால் ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல், நரம்புகளில் எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கங்கள் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் அவரைக்காய் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோபமைன் உள்ளிட்ட ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு காப்பர் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். காப்பர் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா இந்த டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் வந்து சுரக்காம இது சுரக்கிறத பாதிச்சு மனநிலை வந்து நமக்கு மோசமாயிடும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். கவனச்சிதறல் உண்டாகும். சிந்திக்கக்கூடிய திறன் வந்து பாதிப்பு ஏற்படும். வளர்ச்சிதை மாற்றத்திலிருந்து குறைபாடு ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா இதை சரி பண்ணிக்கலாம். டோபமைன் ஹார்மோனை சுரக்க வைக்கலாம். 100 கிராம் அவரைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா 1.335 மைக்ரோகிராம் அளவுக்கு காப்பர் சத்து இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதே போல் நரம்பு சிதைவு நோய், புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் இருக்கக்கூடிய அமினோ அமிலம் நம்முடைய மனநிலை, மன அழுத்தம், ஆன்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை வந்து நிர்வகிக்கிறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மூளை ஆரோக்கியம் எப்போதுமே சிறப்பாக இருக்கும். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது பெறலாம். ஜீரண ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண ஆரோக்கியத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வந்து அதிக பங்கு வகிக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ மலத்தை வந்து வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கெல்லாம் நார் சத்து தான் முக்கியம். மேலும் குடல் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, வீக்கம், மலச்சிக்கல், அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளுமே ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார் சத்து வேண்டுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம். 100 கிராம் அவரைக்காயில் 25.6 மைக்ரோகிராம் அளவுக்கு டயட்ரி நார் சத்து இருக்குது. ஸோ இது வந்து செரிமானத்தை மேம்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு மூலக்கூறுகளை உடைத்து எளிமையாகவே செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்றுவலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய செரிமான மண்டலத்தை நீங்கள் வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் அவரைக்காய் எடுத்துக்கலாம். ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம். பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம், பாஸ்பரஸ் மிக அவசியம். அதோடு உடலினுடைய கால்சியத்தினுடைய அளவை தக்க வைத்துக் கொள்ள விட்டமின் D அவசியம். அவரைக்காயில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக நிறைந்திருக்கு. இது நம்முடைய ஈறுகளினுடைய உறுதித்தன்மையை மேம்படுத்துறதுக்கு, பற்களினுடைய ஆரோக்கியமான உருவாக்கத்திற்கு, வலுவான பற்கள், தாடை, எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவற்றை வந்து பார்த்துக்கொள்ளும். 100 கிராம் அவரைக்காயில் 130 மைக்ரோகிராம் அளவுக்கு கால்சியம் மற்றும் 0.372 மைக்ரோகிராம் அளவுக்கு பாஸ்பரஸ் சத்து கிடைக்குது. இதனால் ஈறுகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ ஈறுகள் இரத்த கசிவு ஏற்படுவதோ, அதன் மூலமாக நமக்கு பற்கள் வலுவிழந்து போகிறது, பற்சுத்தை, பற்சிதைவு, ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவதால் கிருமி தொற்று உருவாகிறது, வாய் துர்நாற்றம் வீசுவது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கிறதுக்கெல்லாம் அவரைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் எதிர்ப்பு திறன் பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்கு,
ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுகிறது. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸாக செயல்படுவதால் ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாக பயன்படுது. ஸோ இது வந்து நம்முடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா செல்கள் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்லாக மாறுறதுக்கு எதிராக செயல்படும். அப்போ உடலில் வந்து புற்றுநோய் கட்டிகள் வளர்வதை தடுத்துக்கலாம். நம்மளுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட நமக்கு அவரைக்காய் மேம்படுத்தும். 100 கிராம் அவரைக்காயில் 9.33 மைக்ரோகிராம் அளவுக்கு ஜிங்க் சத்து இருக்குது. மேலும் ஜிங்க் மற்றும் மேங்கனீஸ் வந்து ஆக்சிஜனேட்டரி அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால நம்முடைய நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு கூட சரியாக அதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எது எப்படி இருந்தாலும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து அவரைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.